அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,900 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2011 2015 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாக, அந்த பணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபட்டார் சொல்லி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி என்ன நடந்துச்சு, போகிற வழியில் என்ன நடந்துச்சு, பேண்ட் நனைஞ்சது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது எல்லாருமே மக்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலைன்னா ஜாமீனில் வெளிவந்தார். அவர் ஜாமீன் சட்டவிரோதமானது. ஜாமீனில் வெளிவந்த 2வது நாளே மீண்டும் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டினுடைய மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக மாறியிருக்காரு. அவர் அமைச்சராக இருப்பதனால சாட்சிகளை அவர் கலைக்க பார்ப்பார். அதனால் அவருடைய ஜாமீனை மறுக்கணும், மீண்டும் அவர் சிறைப்படுத்தப்படும் சொல்லி வித்யாகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனால் இது குறித்து தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் செய்திகள் வெளியிடாமல், டிபேட் நடத்தாமல் பணக்கொள்படுத்த விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி குறித்து என்ன நடந்தது, இந்த வழக்கினுடைய திசை என்ன, செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மறுக்கப்படுமா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முறைகேடு செய்திருக்கிறார். அந்த பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தியிருக்கார். அவர் கிட்டத்தட்ட 212 சாட்சியங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருப்பதாக சொல்லி வருமான வரித்துறை முதல்ல செந்தில் பாலாஜியுடைய வீட்டுக்கு ரெய்டுக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை நேரடியாகவே ரெய்டு நடத்தி கைது பண்ணுறாங்க. இதில் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, அவருடைய உறவினர்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவருடைய தம்பி இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்கார். அதை நம்ம நம்பணும், நம்பினாதான் சோறு, நம்பணும். அசோக்குமார் தலைமறைவாக இருக்காத சூழ்நிலையில் அசோக்குமார் கைதானாதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி கதறி அழுது அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. அவர் வெளியே வந்தால் எந்த சாட்சியும் கலைக்க மாட்டார், முறையாக நடந்துக்குவார், கண்டிஷன் பையில் கையெழுத்து போடுவார். இந்த வாடகை வீட்டு குடிக்க சொல்லுவாங்கல்ல, அவருக்கு தண்ணி எடுக்க பழக்கம் கிடையாது, தம்மடிக்கிற பழக்கம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிட மாட்டா, காலையில் 8 மணிக்கு வெளியே போனால் 6 மணிக்கு வந்துடுவா, வண்டியை சரியாக பார்க்கிங் நிப்பாட்டுவா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த பிறகு பெரிய கூத்தடிப்பாங்க, அது ஒரு விஷயம். மொட்டை மாடலில் உட்காந்து பீர்பாட்டை தோப்புவாங்க. அது மாதிரி செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் பல ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து தான் வெளியே வந்தார். ஆனால் வெளியே வந்த செந்தில் பாலாஜி 2 நாட்களில் மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார். அது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வரும்போது தியாகம் செஞ்சுட்டு வராரு. ஆமாம், ஒரு பெரிய சுதந்திரப்பட்ட தியாகி, மொழிப்போரில் ஈடுபட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு தாளாமுத்து நடராசன் கூட ஜெயிலுக்கு போனவர் இப்போ தான் திரும்பி வராரு அப்படின்னு சொல்லி தியாகம்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அப்படி தியாகியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை அவருக்கு 1 வருஷம் கட்சிக்காக உழைச்சிருக்காரு இல்லையா, கட்சிக்காக ஓடா தேஞ்சிருக்காரு இல்லையா ஜெயிலில், அதுக்காக அவருக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் தான் கம்ஃபர்டபுளாக வேலை பார்ப்பார். வேலை பார்த்து 10 ரூபாயை பக்காவாக கொண்டு போய் சேர்த்து தலைமை அலுவலகத்தில் சேர்ப்பார். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கனால 10 ரூபா பாலாஜி என்று அவர் அன்போடு அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அமைச்சர் ஆனதுனால மீண்டும் இந்த விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. 212 சாட்சியங்கள் இவர் அமைச்சராக இருப்பதனால சரியாக சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, பயப்படுறாங்க. அதனால் இந்த வழக்கினுடைய திசை மாறுகிறது, வழக்கினுடைய போக்கு மாறுகிறது, வழக்கு சரியான பாதையில் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது என்று வித்யாகுமார் என்பவர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு. உச்சநீதிமன்றத்தில் 2-3 ஹியரிங்காக போன இந்த வழக்கு இன்றைக்கு காலையில் ஹியரிங் வந்தது. அதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக ஏன் தொடர வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. உண்மையிலே மிக முக்கியமான கேள்வி. ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரணும்? தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் 135 மேற்பட்டு இருக்காங்க. இந்த 135 சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரை வேணாலும் திமுக அமைச்சராக மாற்றலாம். செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம். வழக்குக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. இப்போ மீண்டும் அவரை அமைச்சராக இருப்பாங்க. அமைச்சர்களுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது, அமைச்சர்களை அதாவது விசாரிப்பதற்கும் சில நெறிமுறைகள் இருக்கிறது. அவர் அமைச்சராக இருப்பதனாலேயே இந்த வழக்கை சரியாக கொண்டு போக முடியலை. அப்போது இதை செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து ஏன் அவர் அமைச்சராக இருக்கணும்,
ஒரு நீதிமன்றம் எப்படி கேட்டிருக்கு பாருங்க, ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசும் செந்தில் பாலாஜியும் ஒரு வார காலத்துக்குள்ள சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வழக்கில் நாங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய இந்த வாதத்தை பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியுடைய வழக்கு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதனால இது ஜாமீன் ரத்து பண்ணுற அளவுக்கு இது போகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த ஊடகங்கள் இதைத்தானே பேசுபடு பொருளாக மாற்றிருக்கணும். செந்தில் பாலாஜியுடைய வழக்கினுடைய தன்மை என்ன, நீதிமன்றம் என்ன சொன்னது, தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போகிறது, இதில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, திமுக ஏன் ஓராண்டு சிறையிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்திற்கான 232 சாட்சியங்களும் இருந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த 2001 2011 2015 வரைக்கும் மிக மோசமான நிர்வாகம் நடத்தி அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு டிரைவர் வேலைக்கு யாருங்க வருவா, ஒரு 10 12 படித்தவங்க, ஒரு நடத்துனர் வேலைக்கு அதில் வர்ற ஒரு 25,000 30,000 சம்பளத்தை வச்சு ஒரு நாள் முழுக்க 15 நாள் டியூட்டி பார்த்து 15 நாள் ஓய்வு எடுத்து இங்கேருந்து சென்னை கிளம்பி சென்னையிலேருந்து திருநெல்வேலி கிளம்பி போய் ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு உயிர் பயத்தோடு வண்டி ஓட்டி பலாயிரக்கணக்கான மக்களையும் காப்பாற்றி அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்திடலாம். காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு, அரைப்பணமாக இருந்தாலும் அரசாங்க பணம் அப்படின்னு நினச்சி ஒரு வேலைக்கு விண்ணப்பிச்சா அதில் 3 லட்சம் 4 லட்சம் ஏழை எளிய மக்கள்கிட்ட, நடத்துனர் ஓட்டுநர்கிட்ட, பொறியாளர் பணிக்கு நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லி அதில் பணத்தை வாங்கினதாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டியதை இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவங்க தான் புகார் சொல்கிறாங்க. 2015 திமுக கரூரில் மாநாடு போட்டு இந்த ஊரில் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கேட்டுக்கு முதலமைச்சர் பட்டியலில் வேறு அவர் இருக்காராம், அவருக்கு இளவரசி ரொம்ப நெருக்கம், சசிகலா ரொம்ப நெருக்கம்னு சொல்லி ஆபாசமாக பேசி செந்தில் பாலாஜி மீது இந்த ஊழல் வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்ததே திமுக தான். அந்த திமுக அன்னைக்கு அவரது அதிமுகவில் இருக்கும்போது ஊழல் கரைபடைந்த அமைச்சர், அயோக்கியத்தனமான அமைச்சர், அவர் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய அமைச்சர், லஞ்ச லாவண்ணி அமைச்சர். ஆனால் அவர் திமுக வந்தோடனே இந்த கங்கையில் நீராடி வந்தோடனே ஒரு புதுசாக மனுஷன் பிறந்துட்ட மாதிரி இப்போ கூட யாத்திரையில் முங்கி எந்திரிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி திமுகங்களை அந்த ஆற்றுல குளிச்சா அந்த நீரோடையில் மூழ்கினா புனிதமராயிரலாம் போல இருக்கு. திமுக ஒரு புனிதராயிட்டார். அன்னைக்கு வரைக்கும் ஊழல் அமைச்சர், ஊழல் கரைபடைந்த அமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் ஸ்டாலினும் அன்றைக்கு இருந்த திமுகவுடைய அத்துணை பேரும் அவர் மீது விமர்சனம் முன் வச்சாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே ஒரு ஆளுங்கட்சி ஆளுகிற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு உட்பட்டு சிறைக்கு போய் 1 வருஷம் இருந்தது செந்தில் பாலாஜி தான். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை மொத்த இந்தியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் தம்பி இன்னும் கைது செய்யப்படலை, வழக்கு நிலுவையில் இருக்கு, பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. எங்களுக்கு செந்தில் பாலாஜி தருகிற நிவாரணம் வேண்டாம், நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம், நாங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு தகுதியற்றவர்கள் மேலே போயிருக்காங்க, அது எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கிறது, இதற்கு யார் நிவாரணம் தருவான்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடிருக்காங்க. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எல்லாரும் கண்ணீர் வடித்தோம், புலங்காய் அடைந்தோம். அந்த படத்தில் அந்த இறுதி காட்சியில் கூப்பிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசுவாங்க, ஏம்மா உன் கனவை இறந்துட்டான், நீங்கள் எவ்வளவு நிவாரணம் வேணுமோ நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீ விட்டு போன உயிர் திரும்ப போச்சும் போது அந்த நாயகி சொல்லுவாள், என் பிள்ளைங்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன், என் பிள்ளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு அப்பன் யாருன்னு தெரியாது, ஆனால் உங்கள் அப்பனை கொண்டு வந்த பணத்தில் தான் உங்களை நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் எப்படி சொல்லுவேன், அப்படி சொல்கிறதுக்கு நான் போராடி தோத்து போயிட்டேன்னு கூட என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அந்த நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் செந்தில் பாலாஜி நிவாரணம் வேண்டாம், எங்கள் மன உளைச்சலுக்கு ஒரு அமைச்சரை கைது பண்ண வச்சோம், அதுக்கு நாங்கள் நிவாரணம் பெற்றோம் அப்படின்னு நாங்கள் ஆறுதல் அடைஞ்சு போகிறோன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடிருக்கான். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அதற்கு பல லட்சங்கள் செலவு செய்யணும். அப்படி தனி மனிதர்களாக போய் வழக்காடி அதில் அமலாக்கத்துறை தன் வழக்கை தாமாக முன்னெடுத்து அமலாக்கத்துறை பல சந்தர்ப்பங்களில் பாஜகவால் பயன்படுத்தப்படுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் அமலாக்கத்துறை சரியாக நடந்திருக்காங்கன்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அமலாக்கத்துறையுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஏன் மீண்டும் மீண்டும் அவர் அமைச்சராகப்படணும்? அப்போ திமுக ஒரு ஊழல் கரைபடைந்த கட்சி, செந்தில் பாலாஜியை பேச விட்டால்
அவரை தப்பிக்க விட்டா, அவர் அமலாக்கத்துறையின் பக்கம் சாய்ந்தால், இல்லை நீதிமன்றத்தை அவர் தண்டிக்கப்பட்டா, திமுக இந்த ஆட்சி மொத்த தவறு வெளிவரும். ஒரு பிடிஆர் சின்ன அதிருப்திக்கு 3000 கோடி 30,000 கோடின்னு பேசின வார்த்தை இந்தியா முழுக்க பத்தி எரிஞ்சுது. கருணாநிதி தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் இந்த உதயநிதியும் சபரிசும் சேர்ந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல 30,000 கோடினா 4 வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி? பிடிஆர் பேசுதே அப்படின்னா செந்தில் பாலாஜி ரொம்ப நெருக்கமானவர், போக்குவரத்துமாக இருந்தவர், குடுக்கல் வாங்கலாம் இருந்தவர். அவர் பேச ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிற பயத்தில் தான் செந்தில் பாலாஜி இந்த அரசாங்கம் தற்காக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பிறக்கிறது. நிச்சயமாக யாருக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் உச்சநீதிமன்றத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.